ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் 7 2025 தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு. ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார். அப்ராக்சிமேட்லி 40 நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது கூடவே வந்து பாருங்க, புதன் பகவான் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாயோட வந்து இணையறாரு தனுசு வீட்டுல. இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு. இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா 18 நாட்கள் இருப்பாங்க. ஆக இந்த 18 நாட்களுக்கு மட்டும் என்ன விதமான பலன்கள், அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியா நாங்க சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பார்த்துடலாம் வாங்க. கும்ப ராசி அன்பர்கள், முதல்ல செவ்வாய் வந்து தனுசுல உட்கார்றாரு இல்லைங்களா, பயிற்சியாக்கி தனுசுல உட்கார்றாரு. இது வந்து பாருங்க உங்களுக்கு லாபஸ்தானம். செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லாப செவ்வாய் என்ன பண்ணுவான், நீங்க என்ன வேலை செய்றீங்க, என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும், உப்பு வியாபாரம் பண்ற மாதிரி இருந்தாலும், ஊறுகாய் வியாபாரம் பண்ற மாதிரி இருந்தாலும், பெரிய வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும், ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சு நடத்தினாலும், ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்தினாலும், என்ன தொழில் செய்றீங்க, ஒரு டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட் யாரா இருந்தாலும் அதுல ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது கொடுப்போம். எப்படி நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாருங்க லாபம் அப்படின்றது சாலிடா வந்துடும். செவ்வாய் இதுக்கு சப்போர்ட்டா இருப்பா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொதுவா செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா 3 மற்றும் 10க்கு அதிபன். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபன். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குங்க. என் தம்பி தங்கச்சி வந்து பாருங்க ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வருது. பொதுவா செவ்வாய் வந்து செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன். அப்ப கும்பராசி அன்பர்கள், நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க தொழில் மேன்மை முன்னேற்றம், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா முன்னேற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி அப்படின்றதும் நீங்க மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும், பிளானட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் சப்போர்ட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்காங்க. அப்ப நம்ம அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க புதன் பகவான் வந்து பிற்பகுதியில சேர்றாரு இல்லைங்களா. புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 8க்கு அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். 8ஆம் பாவம் துஷ்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப இந்த செவ்வாய் புதன் இணைவு அப்படின்றது என்ன பண்ணும், எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்கு, அதை என்னோட புத்திசாலித்தனத்தால யாரை பிடிச்சா எங்க போய் நான் அந்த சொத்தை வாங்கிட முடியும் அப்படின்றத நான் பண்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, பூர்வீக சொத்து பத்து இருக்கு, அந்த கோர்ட்டு போய் கேஸுக்கு போய் அது வந்து 10 வருஷம் 15 வருஷம் 8 வருஷம் அது ஓடியாடிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், ஊர்ல 5 மத்தியஸ்தர்களை பிடிக்கிறேன், பிடிச்சி உனக்கு நீ இந்த சொத்தை வாங்கி கொடு, உனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசி சொத்தை நான் எழுதி வாங்கிக்கிறேன், அந்த சொத்தை வியாபாரம் பண்ணிடுறேன். இப்படி என்னோட புத்திசாலித்தனம் அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். புதன் வந்து பாருங்க நல்ல ஒரு வணிகத்தையும் புத்தி கூர்மையும் தெளிவான சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் நல்ல எழுத்தாற்றலையும் எதுலயும் எதுவா இருந்தாலும் அதுல ஒரு யுக்தியும் கையாளக்கூடிய திறமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக பூர்வீகம் சார்ந்து எந்த பிரச்சனையா இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல நான் வந்து பாருங்க ஒரு யுக்தியை கையாண்டு அதை வந்து நான் கொண்டு வந்துட்டேன், அதை சமாளிச்சுட்டேன், அதுல சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி 8ஆம் பாவத்துக்கும் அதான் அவன் தான் அதிபன் அப்படின் போது ஆல்ரெடி குடும்பத்துல வந்து பாருங்க என்னோட ஹிடன் சீக்ரசிஸ் ஒண்ணு வெளியே வந்துருச்சுங்க. வெளியே கடன் வாங்கி அது தெரிய வந்துருச்சு, வெளியே ஒரு ஜென்னோட தொடர்பு இருந்து அது தெரிய வந்துருச்சு, வெளியே ஒரு லேடியோட தொடர்பு இருந்து தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பாருங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற ஹேபிட் இருந்துச்சு, அது எங்க வீட்டுக்கு தெரிய வந்துச்சு. ஆக மொத்தம் என்னோட ஏதோ ஒரு ரகசியம் வீட்டுக்கு தெரிய வந்துருச்சு. அந்த ரகசியத்தை நான் எப்படி கையாளுறதுன்னு தெரியாம பயந்துட்டு இருந்தேன். புதன் வந்து இந்த இடத்துல உட்கார்றது என்ன பண்ணுவான், அந்த ரகசியத்தை கையாளக்கூடிய திறமை அதையும் கொண்டு வந்துருவான். அந்த ஒரு நல்ல ஒரு நுணுக்கத்தை, புத்தி நுணுக்கத்தை, ஆக்கப்பூர்வமான நுணுக்கத்தையும் கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதுவிதமான ஆற்றல், ஒரு போட்டி, சவால், அந்த சவாலை வந்து ரொம்ப எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை. போட்டிலாம் நம்ம வந்து பாருங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறோம் அப்படின்னா சக்சஸ் ஆயிடுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய போட்டி தேர்வுகள், விளையாட்டு போட்டி எதுவா இருந்தாலும், தொழில் போட்டி எதுனாலும் நான் எப்பயுமே வந்து பாருங்க நம்பர் 1. கடந்த நாட்களா நான் நம்பர் 3, 10, 6 கூட போயிட்டேன். திருப்பி நான் நம்பர் 1 பொசிஷன் அடையறதுக்கு இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணையா இருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பிளானட்டரி கன்ஜங்ஷன்ஸ் என்னென்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது, நல்லது மட்டுமே நடக்கும்.
வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலயும் நாங்க இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேல நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும். கல்யாணம், ரெண்டாவது திருமணம், ஹிடன் ரிலேஷன்ஷிப், குழந்தை பாக்கியம், சொத்து வாங்குறது, பூர்வீக சொத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.